காயல்பட்டினத்தில் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. 40லேருந்து 45 பள்ளிவாசல்கள், 25 பெண்கள் தைக்கா இருக்குது. பெருநாள் சிறப்பாக கொண்டாடலாம். பெருநாள் தொழுகை வந்த மக்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்குறாங்க. இந்த ஒரு மாதம் நல்ல விதமாக நோமாலையை நல்லபடி உபசரிச்சு நாங்கள் செஞ்சு அடிக்கணும். இலவச மாதம் ஆகல. இந்த பள்ளி வந்தது ரொம்ப ஒரு பெரிய உதவின்னு சொல்லலாம். ஏன்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈத் முபாரக் தாய்லாந்து ஸ்பெஷல் வட்டலப்பத்தோட காயல்பட்டினத்தில் பாரம்பரிய நோன்பு பெருநாள் பசியாரம் எப்படி இருக்கும். புதுப்பள்ளியில் பெருநாள் தொழுகையை பார்க்க போகிறோம். அழகான இமாம்கள், அழகான ஓதுவரை என்ன அழகா இருந்துச்சு. ஈத் முபாரக். உமர் ஓடி அந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காயல்பட்டினத்தில் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே பெருநாளில் வந்து நம்மளுடைய தைக்கார் தெரு நண்பர்களை சந்திக்கிறோம். தாய் தமிழன் கடல் கடந்தும் நம்மளுடைய ஊர் விஷயங்களை வெளியில எடுத்து கொண்டு வர்றது. அனைவருக்கும் ஈத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னால் எல்லாருமே ஃபுட்பால் பிளேயர். ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு கேப்டனா இருந்தது இன்னும் வரைக்கும் லால் டேகர் 45 வயசு ஆகுது. 45 முக்கியமா தாய் தமிழன் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதும்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்கள் எல்லோருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். பெருநாள் தொழுகைக்கு இப்போ கிளம்பியாச்சு. நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு போகிறது தான் ஒரு சுன்னத்தான வழிமுறை. அதனால் நம்ம ஈத்த பழத்தை சாப்பிட போகிறோம். பிஸ்மில்லாஹ். நாங்கள் இருக்கிற மொஹல்லா வந்து ஜீலானி பள்ளி பஞ்சாயத்து ரோட்டில் இருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளியிலையுமே தொழுகை நேரங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கிறாங்க. 8:30, 9, 9:30. காயல்பட்டினத்தில் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. அதே நேரத்தில் 40லேருந்து 45 பள்ளிவாசல்கள் இருக்குது. பெண்களுக்கும் தனியாக தைக்காவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 பெண்கள் தைக்கா இருக்குது. அதனால் பெருநாள் தொழுகை வந்து ஆண்கள் பெண்கள் தனித்தனியாகவே தொழுகிறதுக்கான அந்த ஏற்பாடுகளை நம்மளுடைய முன்னோர்கள் அழகான முறையில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. தக்பீர் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ தொழுக போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மஸ்ஜித் ஜீலானி பள்ளி இதுதான் பஞ்சாயத்து ரோட்ல இருக்கிற பள்ளிவாசல். தக்பீர் சொல்லி முடிய போறாங்க. பள்ளிவாசல்ல தொழுக ஆரம்பிக்க போகுது. தக்பீர் சொல்லி முடிச்சிட்டாங்க. பள்ளிவாசல் முழுக்க மக்கள் நிரம்பி வடிஞ்சிருக்கிறாங்க. Waalaikum salam. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah, Allahu Akbar, Allahu Akbar, lillahi hamd. Allahumma habbib ilayna al-iman wa fi qulubina karim da'ima wa rahma ilman nafi'a wa sabran mustaqima. Allahumma billahi salamun 'ala al-mursalin walhamdulillahi rabbil alamin. Sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam. Ya Rabbi salli alaihi wasallam. மஸ்ஜித் ஜீலானி பள்ளியில் பெருநாள் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ எல்லாரும் முசாபா முலாக்கத்து செய்கிறாங்க. தொடர்ந்து நம்ம மக்களை சந்திப்போம். ஈதுல் ஃபித்ரில் முபாரக். குல் ஆம் வ அன்தும் பிகைர். அல்லாஹ் 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 அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக்.
الله أكبر الله أكبر الله أكبر لله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لله الحمد حمدنا لله حمدنا لله حمدنا لله حمدنا لله حمدنا لله حمدنا لله الله أكبر الله أكبر الله أكبر لله الحمد الله أكبر لله الحمد إخوة المسلمين وأنتم بخير كل عام وصلح برأفة الله إخوة المسلمين وأنتم بخير كل عام وصلح برأفة الله عيد الفطر عيد الفطر عيد الخير بمحيي منير الله أكبر لله الحمد الله أكبر لله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لله الحمد பெருநாள் தொழுகை வந்த மக்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்குறாங்க. ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ். வழமையாக வந்து நம்ம ஜீலானி பள்ளியில் பெருநாள் தொழுகைக்கு மக்களுக்கான இந்த சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. குளிர்பானங்கள் கொடுக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து இப்போ ஜீலானி பள்ளியில் பெருநாள் தொழுகிட்டு நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சுது. இந்த பள்ளியினுடைய தலைவர் லெப்பப்பா ரமத்துல்லா அக்கா வந்து சொல்லுவாங்க, அந்த ரமலான் மாதத்தில் பள்ளியினுடைய நல்ல இபாதத்து நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நோன்பு திறப்பு இஃப்தார் நிகழ்ச்சிகளையும் எப்படி கொண்டுட்டு போனாங்கிறத சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்னைக்கு வந்து எங்கள் ஜீலானி பள்ளியில் இந்த ஒரு மாதம் நல்ல விதமாக நோமாலையை நல்லபடி உபசரிச்சா இது பண்ணால் நல்லா அழகாக போயிட்டு இருந்துச்சு. கஞ்சி எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜமாத் மக்களும் நல்லா ஒத்துழைச்சாங்க. அதோட வந்து என்னன்னா எங்கள் இப்போ செக்ரட்டரி பாசத்துக்குரிய எம்ஏ மொய்தம்பி ஆஜி அவர்களும், வைஸ் செக்ரட்டரி தம்பி எம்எஸ் ராஜா அவர்களும், நிர்வாகி நம்ம அப்துல் லத்தீப் பொங்காலம் அவர்களும் நல்லபடி எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சு இது பண்ணாங்க. அல்லாஹ் தஆலா இந்த ரம்ஜான் புனிதமான பல்லாணி இடத்துல நம்ம அன்னுடைய ஹயாத்திலமாக்கி வச்சு நோயற்ற வாழ்வும் சந்தோஷம் பரிசையான ஆமீன். ஒரு கோணத்துல எங்களுக்கு வந்து பெருநாள் கொண்டே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு கோணத்தை பார்க்கும்போது பாலஸ்தீன் மக்கள்கள் ரொம்ப அவசரப்பட்டு கொண்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகள், பெரிய ஆட்கள், பெண்கள்லாம் வந்து உணவு இல்லாம, தண்ணீர் இல்லாம, உடை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த மக்கள் நினைச்சா ரொம்ப சிரமமா இருக்கு. நீங்க நல்லபடி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அந்த மக்கள் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றி கிடைச்சு இஸ்ராயலையும் நாட்டையும் அல்லாஹ் தஆலா பூண்டோடு அழிச்சு விடணும். உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். அது மாதிரி நல்லபடி துஆ செய்யுங்க. அப்புறம் நம்மளுடைய அந்த ஜீலானி பள்ளி மூலமா அந்த பகுதியில் வாழக்கூடிய சமுதாய மக்களுக்காக வேண்டி ஏதாவது நல்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்களா? மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். இலவச மருத்துவ முகாம். இல்ல நம்ம அனைத்து சமுதாய மக்களும் பயனடைகிறாங்க. இப்ப வந்து 62 கேம்ப் முடிஞ்சிருக்கு இது வரல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் ஏப்ரல் 5ஆம் தேதி 63வது கேம்ப் நடக்க போகுது. ஆல்ரவுண்ட் எல்லாம் ஆர்த்தோ, நியூரோ, டென்டிஸ்ட், டிஜிஓ, கண்ணு இது, சுகர், பிரஷர் எல்லாம் சேர்ந்து பாக்குறோம். பல்லு இது எல்லாம் சேர்ந்து இது பண்றாங்க. மக்களும் நல்லா பயனடைக்கிறாங்க. நம்ம ஊருக்காரங்களும் வந்து என்னன்னா ஆண்கள், பெண்கள், வயசானவங்க எல்லாம் வந்து திருநெல்வேலிக்கு கார் போட்டு போக வேண்டியது இங்கே நேர்ல வந்து காட்டிக்கிட்டு பயனடைகிறாங்க. பள்ளிக்காகவும் பள்ளி ஜமாத் மக்களுக்காக நல்லபடி துவா செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் மேலும் எங்களுடைய சேவை தொடர்ந்து நடைபெறுவதற்கு நல்லபடி துவா செய்ய வேண்டியது நாங்கள் செஞ்சுட்டு அடிக்கணும். இதுல இலவச மருத்துவ முகாம்ல. ஓகே, ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். பெருநாள் நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சுது. ஒரு மாசம் நோம்பு முழுவதும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியும் அழகான முறையில் நிறைய பேர் வந்து நோம்பு திறந்தாங்க. வச்சு ஒவ்வொரு வருஷமும் நாங்க நல்லபடி நிர்வாகத்தை கொண்டு போறதுக்கு நல்லபடி துவா செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் எங்களுடைய ஜீலானி பள்ளி நிர்வாக அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஜீலானி பள்ளியில் பிள்ளைகள்லாம் தொழுதுட்டு நண்பர்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஜீலானி பள்ளி மொஹல்லா மக்கள் எல்லாமே, அந்த பிள்ளைகள் எல்லாமே, இந்த பள்ளி வந்தது ரொம்ப ஒரு பெரிய உதவின்னு சொல்லலாம். ஏன்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பாங்கு சொல்லுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு அமைப்பாக இருந்துச்சு. அதாவது இந்த பள்ளிக்கு நம்ம இடது பக்கம் பார்க்க போனால் மொட்டையார் பள்ளி, கோமாத்தூர் பள்ளி இருந்துச்சு. அந்த பக்கம் போனால் மெய்தம் பள்ளி, ரெட்டக்குளத்து பள்ளி இருந்துச்சு. நம்ம சுபு தொழுகிறதோ எந்த பாங்கு சொல்லுமே கேட்காதீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பள்ளி ஒரு 10 வருஷ காலமாக இடப்பட்ட காலத்தில் வந்த பள்ளி தான் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது இந்த ஏரியா மக்களுக்கு. நல்லபடியாக எல்லாரும் தொழுதுட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஈத் முபாரக், பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். ஈத் முபாரக்.
நோன்பு பெருநாள் தொழுகை நல்லபடியாக தொழுதுட்டு வந்தாச்சு. இப்போ பெருநாள் சாப்பாடு தாய்லாந்து ஸ்பெஷல் வட்டலப்பத்தோட நம்ம பசியாரம் சாப்பிட போகிறோம். காயல்பட்டினத்தில் பாரம்பரிய நோன்பு பெருநாள் பசியாரம் எப்படி இருக்கும் அதை காட்ட போகிறோம். நம்ம வீட்டில் சிம்பிளாக செஞ்சுருக்கோம். அதாவது பாருங்க, ஃபஸ்ட்டு சிக்கன், சில பேர் என்ன செய்வாங்க மட்டனும் வச்சுக்கிடுவாங்க. நம்ம சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன் பண்ணியிருக்கோம். அப்புறம் கோழியாப்பம்னு சொல்லுவாங்க, இது வந்து கோழியாப்பம் ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் இடியாப்பம், இது எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடியதான். இடியாப்பம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தோசை, இதுவும் வைப்பாங்க. தோசை வச்சுருக்குறாங்க. இதுதான் நம்ம சொன்ன தாய்லாந்து ஸ்பெஷல் வட்டலப்பம். இது வந்து இதனுடைய செய்முறையை வந்து நம்ம இப்போ காட்டுறோம், அதை பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே தான், ஆஸ் யூஷுவல் தான், ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும். அந்த செய்முறையை நம்ம காட்டுறோம். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இந்த வட்டலப்பம் ரொம்ப அருமையாக இருக்கும். தாய்லாந்து ஸ்டைல் வட்டலப்பம். வழக்கமாக நம்ம எப்போவுமே வட்டலப்பம் ஊரில் வந்து என்ன செய்வாங்க, முட்டை, சீனி, தேங்காய் பால், மணத்துக்காக வேண்டி அந்த முட்டையில் உள்ள அந்த வாடை போகிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, ஏலக்காய் சேர்ப்பாங்க. நாம வந்து தாய்லாந்து ஸ்டைலில் வந்து ரொம்ப இலை சேர்க்குறோம். பேண்டன் லீஃப், இதுதான் தாய் ஸ்டைலு. உலகம் ஃபுல்லாக தாய் டெசர்ட்னா அது ஒரு தனி ஸ்பெஷல் தான். வட்டலப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே அளவில் தான் வைக்கணும். எல்லாமே முட்டை 5 முட்டை எடுத்துன்னு சொன்னால் அந்த 5 முட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், உடச்சி அதனுடைய அளவை அந்த கப்பு சைஸுக்கு ஊற்றி பார்க்கணும். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வேணும்னு சொன்னால் இந்த அளவுக்கு முட்டை ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் அதே அளவுக்கு கெட்டி தேங்காய் பால், தலைப்பால், முதல்ல தண்ணி சேர்க்காம பாலை புழிஞ்சு எடுத்து அந்த பாலினுடைய அளவு தான் இது. அந்த முட்டையை உடச்சி ஊற்றும் போது இந்த கப்பில் இதே சைஸுக்கு இருக்கணும். நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணுறோம், சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். சீனியை விட சர்க்கரை அல்லது கருப்பட்டி யூஸ் பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட்டும் வேற ஆகிக்கும், நிறமும் உங்களுக்கு சிகப்பு கலரில் கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். கருப்பட்டியை இடிச்சிக்கிற வேண்டியதான். முட்டையை உடச்சி ஒரு பவுலில், பெரிய பவுலில் 3ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியது, நல்லா அடிச்சிக்கிற வேண்டியதான், கலக்கிக்கிறணும். இப்போ நம்ம ஏலக்காய்க்கு பதிலாக நம்ம பேண்டன் லீஃபை சேர்க்குறோம். இந்த லீஃப் என்ன செய்யும், அதனுடைய அந்த மனம் வந்து என்ன செய்யணும், உள்ள போட்டு அந்த பிசைஞ்சு எடுக்கணும். இந்த லீஃபை வந்து அந்த மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கிற பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் போட்டு அதை பிசையும் போது இதில் உள்ள அந்த மனம் வந்து அதில் இறங்கும். இந்த முட்டையில் உள்ள அந்த சில வாடைகள் வந்து வெளியாகும். நம்ம இப்போ ஊற்றின முட்டை எல்லாமே நாட்டுக்கோழி முட்டை, மறந்துடாதீங்க. நாட்டுக்கோழி முட்டை தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவ்வளோதான் மேட்ரு. ஏற்கனவே நம்ம வளமையாக செய்கிற மாதிரி வட்டலப்பத்தை வந்து வண்டு கட்டி அவிப்பாங்க. கீழே தண்ணியை வச்சு மேலே வந்து என்ன செய்வாங்க, பவுலில் வச்சு ஆஸ் யூஷுவலாக அவிக்க வேண்டியதான். ட்ரை பண்ணுங்க, மேலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மறக்காம அந்த அதில் உள்ள மிச்சம் இருக்கிற சக்கையை வந்து நம்ம வடிகட்டி வெளியேற்றிடும். நிறைய வீடுகள் என்ன செய்வாங்க, பராட்டாவும் வச்சுக்கிடுவாங்க. இந்த பிரியாணி வந்து மதிய சாப்பாடுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. தொழுகை முடிஞ்சு வந்து பசியாரன்னு சொன்னால் அது இந்த அமைப்பு தான் நம்ம எல்லா காயல்பட்டின வீட்லேயும் இருக்கும். குறிப்பாக ஜவ்வரிசி வந்து தேங்காய் பால் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. எங்கள் காயல்பட்டினத்தில் வந்து தேங்காய் பால் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிடுவோம். எப்பவுமே ஒரு இனிப்பு வச்சுக்கிறது, அதுலேயும் இந்த ஸ்பெஷல் வட்டலப்பம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வட்டலப்பத்தை பார்ப்போம், அதுக்காக வேண்டி தான் நம்ம மெயினாக போடுறோம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்று நைட்டு நின்று செஞ்சது. பேண்டன் ரொம்ப இலன்னு சொல்கிறோம்ல, அந்த மனம் இருக்கும். வழக்கமாக காயல்பட்டினத்தில் வந்து ஏலக்காய் சேர்ப்பாங்க மணத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் சீனி தான் சேர்ப்பாங்க. இது வந்து நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கோம், மண்டவளம் சேர்த்துக்கலாம். அப்போ இலங்கை மக்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, அங்கே வந்து கித்தில் கருப்பட்டி கிடைக்கும். இன்னும் ஒரு மனமாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் திரும்ப நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தொடர்ந்து தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். புதுப்பள்ளியில் பெருநாள் தொழுகை, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். புதுப்பள்ளியை வந்து புதுப்பித்து விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்புற பகுதி பள்ளியாசலுக்கு எல்லாரும் மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொழுகை ஆரம்பிக்க போகுது. புதுப்பள்ளியில் பெருநாள் தொழுகையை பார்க்க போகிறோம். இதான் நம்ம வளர்ந்த இடம். என்னுடைய சிறு வயதில் வந்து வளர்ந்து இந்த நட்பு வட்டாரங்கிறது புதுப்பள்ளி தான். அதனால் நம்ம புதுப்பள்ளியிலையும் பெருநாள் தொழுகை எப்படி இருக்குது, நம்மளுடைய பழைய நண்பர்களை சந்திக்க போகிறோம். உள்பள்ளி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. புதுப்பள்ளியில் உள்பள்ளி ஃபுல்லாக நிறைஞ்சதுனால மக்கள் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. தக்பீர் சொன்ன பிறகு எல்லாரும் உள்ளே போவாங்க. شهر الصبر مواساة بين الفقراء بالزكاة. له بالصلاة
سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى. الله أكبر الله أكبر الله أكبر. محمدا عبده ورسوله سيد البشر صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه من تصل من أما بعد. أمهات المؤمنين رضي الله تعالى عنهم وعن سائر الصحابة وسير أعمالنا تجاوز عنا سيئاتنا آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله. புதுப்பள்ளியில் பெருநாள் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சுது. சிறப்பாக மக்கள் எல்லாம் இப்போ முசாபா முலாக்கத்து செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க போகிறோம். مصطفى 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 مرتضى مصطفى 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 مرتضى حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي يا مصطفى அந்த ரஹ்மான் தந்த அகிலத்தாரின் அருட்கொடையே. அர்ஷ் குர்சி வானம் பூமி உங்கள் ஒளியின் வழியே. நீர் வரவில்லை என்றால் இந்த புவியும் இல்லை. யா முஸ்தஃபா யா முர்தபா யா சனதி யா சய்யிதி யா ஷஃபீஇ خذ بيدي. யா முஸ்தஃபா நீர் பிறந்த நாளும் திருநாளே. அது உம்மத்தவர் எல்லோருக்கும் பெருநாளே. உங்கள் புகழை பாடி திளைப்போம் எங்கள் வாழ்நாளே. இதை மறுப்பவர் வாழும் நாட்கள் வீணாளே. யா முஸ்தஃபா யா முர்தபா யா சனதி يا سيدي يا شفيعي خذ بيدي. حبيبي يا حبيبي مرحبا حبيبي يا مصطفى. السلام عليكم. ஈத் முபாரக் சொல்லு. எல்லாம் பெருநாளா சிறப்பாக கொண்டாடிலாம். அந்த எழுதும் கோரே நீர்தான் அதனால் தேவையில்லை. சென்று பாடம் எதுவும் அறியவில்லை. கொடுத்தவன் ரப்பே தான் வேறெவரும். யா முஸ்தஃபா யா முர்தபா யா சனதி யா சய்யிதி யா ஷஃபீஇ خذ بيدي. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம புதுப்பள்ளியினுடைய தலைவர் சாபி காக்கா, இந்த வருஷம் ரமலான் மாதம் எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட உதவி கொண்டு ரொம்ப அழகான முறையில் இருந்துச்சு. எல்லாம் அழகான முறையில் சிறப்பாக நடந்தது. எல்லாமே 30 நாள் நல்ல தராய் தொழுகை எல்லாமே எப்பவும் வழக்கம் போல அழகாக நடந்துச்சு. எல்லாமே அழகான இமாம்கள், அழகான ஓதுவார், எல்லாம் அழகாக இருந்துச்சு. மக்களும் நல்ல திரளா தொழுவ வந்தாங்க. ஆமாம் ஆமாம், வழக்கம் போல நிறைய பேர் வந்தாங்க. பெருநாளுக்கும் பல நாடுகள்லேருந்தும் பல ஊர்லேருந்தும் நம்மளுடைய ஜமாத்தார்கள் எல்லாம் வந்தாங்க. சிறப்பித்து எல்லாம் அல்லாஹ் சிறப்பாக வைப்பான். ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி அழகான முறையில் சேர்த்து அல்லாஹ் உதவி செய்வான். ஈத் முபாரக்.
ரொம்ப சந்தோஷம் அக்கா. உமருடி அப்பா காயல்பட்டினத்தில் லைவ் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, மார்க்கமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, காக்காட லைவ் பார்க்கலாம். உமர் ஓடி அந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காயல்பட்டினத்தில் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே காக்காட வந்து இதில் லைவ் பார்த்துக்கலாம். அவங்களுடைய அந்த பணி சிறப்பானது. இப்படி இருந்துச்சு தோசை நோம்பு நீங்க தான் சொல்லணும். இந்த வருஷம் நல்லா அல்ஹம்துலில்லாஹ் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உடல்லாம் நல்லா ராகத்தாகி நல்ல அழகான முறையில் நோம்பு நோட்டு தராவி நின்று தொழுது எல்லாம் சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு எல்லா புகழும். இந்த அளவுக்கு நமக்கு வந்து உடலில் ஒரு தாக்கத்தை தந்தானே. சென்ற வருடத்தை விட இந்த வருடங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு இது எனக்கு கிடைச்சிது. இங்கே மட்டும் இல்லாமல் அது மட்டும் வித்திரியாடியும் வந்து அதுக்கு என்னுடைய சேவையில் முடித்தேன். அவ்வளோதான். நல்லது. எல்லாம் நம்ம மருமக்கள் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸு எல்லா பெருநாளையும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா சந்திக்கிறது? ரேர் தானா? ஓகே. يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله. புதுப்பள்ளியில் பெருநாள் தொழுகை முடிந்த உடனேயும் அவங்க என்ன செய்கிறாங்க, சாயிபாப்பா தைக்கா இங்கே தைக்காத்தூரில் அடங்கியிருக்கிற இறைநேச செல்வர் அவங்களுடைய ஜியாரத்துக்கு போகிறது வழக்கம். அதான் மக்கள் எல்லாம் ஜியாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்மளுடைய தைக்காத்தூர் நண்பர்களை சந்திப்போம். தைக்காத்தூர் நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கிறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். தைக்காத்தெரு நண்பர்கள் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே முச்சந்தியில தான் நின்று சந்திக்கிறது. ஏன்னா எல்லாருமே இங்க நின்று தான் விளையாடுவோம். அந்த நண்பர்கள் எல்லாமே ஒரே இடத்துல திரும்பவும் இந்த நோன்பு பெருநாள்ல சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தாய் தமிழன் யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுடைய நண்பர்களை வந்து வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எடுங்க. இந்த புனித பெருநாளில் வந்து நம்மளுடைய தைக்காத்தூர் நண்பர்களை சந்திக்கிறோம். அதில் குறிப்பாக நம்மளுடைய கால்பந்தாட்ட வீரர் தேசிய அளவில் பல தடவை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் முக்கியமான பல அணிகளுக்கு வந்து கோச்சாகவும் இருக்கிறாங்க. தற்போதும் இன்னும் ப்ரொஃபஷனலாகவே ஆடிட்டு இருக்கிறாரு நம்ம காலி அளவு. எப்படி இருக்குது இந்த உங்களுடைய பெருநாள்? உண்மையில் வெளியே கொண்டாடுறதை விட நம்ம ஊரில் கொண்டாடுறது பெரிய மகிழ்ச்சி தான். நம்ம வந்து ப்ரொஃபஷனல் இருக்கும்போது இங்கே வர முடியல, நிறைய பெருநாள் மிஸ் பண்ணியிருக்கோம். பட் சென்னையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா பெருநாளுக்கும் இங்கே அட்டெண்ட் பண்ணிட்டு போகிறோம். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். ஓகே, இவர் வந்து தொடர்ந்து நம்மளுடைய இந்தியாவில் மாநில வாரியாக போய் சென்று கால்பந்தாட்ட வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. காயல்பட்டினத்துலேயும் எண்ணிலடங்கா ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறாங்க. அவங்களையும் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு வழிகாட்டுதல் படி நல்லபடியாக அவங்கள ஒரு கரை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அஜீஸ் நண்பர் அஜீஸ்கிட்ட கேட்போம். இந்த வருஷம் ரமலான் மாதம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஈத் முபாரக். எல்லாம் நல்லா இருக்கலாம். தைக்காத்தூர்ல இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் புதுப்பள்ளியில தொழுகிட்டு சிறப்பாக சந்தோஷமா இந்த பெருநாளை கொண்டாடுறதுக்கு எல்லாம் துவா செய்யுங்க. அப்புறம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதனால எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எல்லாரும் ஒத்துமையா பெருநாள் கொண்டாடுங்க. ஈத் முபாரக். குலு ஆமன்து பிகைர். தகப்பல் அல்லாஹ். உங்களுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரமதான்ல சேர்ந்த அனைத்து நல்ல அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அது போக நம்ம புகாரி பாய் தாய் தமிழன் கடல் கடந்தும் நம்மளுடைய ஊர் விஷயங்களை வெளியில எடுத்து கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வேற யார் பேசுறா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஒற்றுமையா இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நோன்பு பெருநாள், பக்ரீத், எந்த பெருநாளா இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து கொண்டாடுறது தான் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அதனால எல்லாத்துக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். முக்கியமா தாய் தமிழன் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் ஈத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு சிறப்பாக ஊர் மக்களோட கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நம்ம தாய் தமிழன் அவங்களுடைய ஒரு யூடியூப் சேனல் மூலமா மாஷா அல்லாஹ் இது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஈத் முபாரக். குல்லு ஆமன்து பிஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவரும் ஈத் முபாரக். ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள். இதுல என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னா எல்லாருமே ஃபுட்பால் பிளேயர்.
அதுதான் பெரிய பியூட்டி. ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு கேப்டனா இருந்து இன்னும் வரைக்கும் லாரி டேக்கரா இருக்கு. 45 வயசு ஆகுது. 45 மாஷாஅல்லா இன்னி வரைக்கும் ஃபிட்டா இருக்கிறாப்ல. இந்த வயசுல நாங்க முடிஞ்சு போச்சு, 43 வயசு ஆயிட்டு எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு. ஆனா இன்னும் மாஷாஅல்லா லாரி டேக்கராரு. துஆ செய்யுங்க. காயல் பட்டணம் கால்பந்து பட்டணம். அது எப்பவுமே பாருங்க இருக்கிற 99% மக்கள் எல்லாருமே ஃபுட்பால் பிளேயர். அது நினைக்குமே ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. மீண்டும் அடுத்த பிறநாள்ல இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இது போல சந்திப்போம். சொல்லுங்க தாய் தமிழன் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். தாய் தமிழன் லைக் பண்ணுங்க. தாய் தமிழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் இதே மாதிரி தொடர்ந்து எல்லா பிறநாளையும் நம்ம எல்லாரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஓகே போதும்பா. மக்களே, காலையிலிருந்து நம்மளுடைய அந்த பெருநாள் நிகழ்வுகளை காட்டியிருந்தோம். முதல்ல ஜீலானி பள்ளியில் தொழுகை எப்படி இருந்துச்சு, அங்கே உள்ள ஜமாத்தார்கள் மக்களை காட்டியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து நான் வளர்ந்த பகுதி புதுப்பள்ளி திருப்பள்ளியில் தொழுகைகள் உங்களுடைய மக்களை நம்ம சந்தித்தோம். பள்ளி இமாமா பார்த்தோம். பள்ளி தலைவர்களுடைய அந்த பள்ளியினுடைய அந்த நோன்பு கால செயல்பாடுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தெக்காத்தூர் நண்பர்களை ரொம்ப நாளைக்கு பிறகு சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பேர் ரொம்ப ஆரவாரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தன் நண்பர்களோட முசாபா முலாக்கத் செஞ்சது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இன்று மாலை நம்மளுடைய கடற்கரையில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. காயல்பட்டணத்தில் 2 பெருநாட்கள்லையும் சரி கடற்கரையில் மக்கள் ஒன்று கூடுறது தான் ஒரு பெரிய நிகழ்ச்சி. ரொம்ப அழகா இருக்கும். தாய் தமிழனோடு தொடர்ந்து இருங்கள். இன்று மாலை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் சொந்த பந்தங்களோட மகிழ்ச்சியா நம்ம தாய் தமிழன் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே படம் பிடிக்க வந்திருக்கிறாங்க. ஆஹா, பையன் இப்பதான் போய் சாப்பிடணும் போல தெரியுது. சாப்பிட்டு வந்து ஈத் முபாரக் சொல்லுங்க. குட்டீஸுகளோட பெருநாள் கொண்டாட்டம். நம்ம பிள்ளைகள் காமிலா, சித்திக்கு, ஹசன் எல்லா பெருநாளும் சிறப்பாக கொண்டாடிலாம். இப்போ பிள்ளை தொழுவ போகுது அப்படி தானே? பெருநாள் தொழுகை சரி, நல்லபடியெல்லாம் தொழுவுங்க. அசருக்கு எல்லாம் கடற்கரை போவோம். ஈத் முபாரக் சொல்லுங்க. ஓகே, போயிட்டு வாங்க. ஓடு ஓடு ஓடு.